அன்பு ரிஷபராசி நேயர்களே வணக்கம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு தூண்டுதல் அல்லது மற்றவர்களுடைய கவனத்தினால், மற்றவர்களுடைய ஒத்துழைப்பினால் உங்களுக்கு சில காரியங்கள் நிறைவேறும். கோபங்கள் ஏற்படும். கோபதாபத்தினால் சில முக்கிய வாய்ப்புகளை இழக்க வேண்டிய நேரிடும். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இஷ்டங்கள் நிறைவேறவில்லையே என்று தயவு செய்து கஷ்டப்படாதீர்கள். உங்களுடைய கர்மாவை மாத்திரம் செய்யுங்கள். அதற்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். குழந்தைகள் உங்களுடைய சொல்லை ஒரு 50% தான் கேட்பார்கள். மீதம் 50%ற்காக அதில் போராடுவதை நீங்கள் விட்டுவிடுவது நலம் பயக்கும். ஆனால் குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய மேன்மை இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. பெற்றோர் வழி சொத்துக்களோ அல்லது பெற்றோர் வழி முக்கியமான விஷயங்களோ உங்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சில முக்கிய விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சில வேண்டிய நபர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். அதே நேரத்தில் வீண் வம்பு வழக்குகளையும் நீங்கள் சந்திப்பீர்கள். 40% வெற்றி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் 60% உங்களுடைய உழைப்பு தேவைப்படுகிறது. இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் சேமிக்கும் பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். பிற்காலத்திற்கு தேவையான சேமிப்பை இப்பொழுதிலிருந்தே நீங்கள் ஆரம்பிப்பது நலம் பயக்கும். ஷேர் மார்க்கெட்டில் தலையிடுவது, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை சிறிதளவு குறைக்கும். அதில் கொஞ்சம் கவனம் தேவை. அதிகமான முதலீடுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும். மனைவி அல்லது மனைவி குடும்பத்தார்கள் மூலம் அல்லது கணவன் குடும்பத்தார் மூலமாக உங்களுக்கு சிறப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் அவர்கள் மூலமாக தீர்வு காணப்படும். முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸ் அல்லது உங்களுடைய கம்யூனிகேஷன் இவற்றில் கவனம் தேவைப்படுகிறது. பெற்றோர் அவர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வைத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கவனங்களும், அதே நேரத்தில் ஒரு 17 தேதிக்கு மேல் சூரிய பகவான் அந்த ஆடி மாதம் என்று சொல்லி வரும்பொழுது கடகராசி மண்டலத்திற்குள் அவர் செல்லும் நேரத்தில் உங்களுடைய மூதாதையர்கள், பித்ருக்கள், அவர்களை தியானிப்பது, அவர்களை நினைத்து உங்களால் முடிந்த அளவு அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்வது உங்களுக்கு நலம் பயக்கும். ஆடை ஆபரண செயற்கைகள் உண்டு. செலவினங்கள் இருக்கிறது. கவனம் தேவை. அதே நேரம் வீண் செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மன உளைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் அவற்றை நீக்க கடவுள் நம்பிக்கையுடன் கடவுளை தியானிப்பது அல்லது உங்களுடைய குரு மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை கேட்டு அறிவது, உங்களுடைய பெற்றோர்களை தினமும் வணங்கிவிட்டு செல்வது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். நீங்கள் எடுத்து வைக்கின்ற காரியங்கள் அல்லது தடைபடக்கூடிய காரியங்கள், அதை நீங்கள் படிக்கல்லாக மாற்ற வேண்டிய மாதம் இது. நன்றி, வணக்கம்.